ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லஞ்ச் பேக்கில் நம்ம ஒரு அழகான ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம ட்ரேசிங் எடுக்கணும், எப்படி ட்ரேசிங் எடுத்துகிற வந்து இதில் வரையணும்னு நான் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பெயிண்ட் பண்ணணும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த லஞ்ச் பேக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு டைலரிங் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வீட்டில் இருந்து லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ அந்த பேக் தான் இது பாருங்கள். இது வந்து ப்ளைனாக இருக்குது. இது ப்ளைனாக இருக்குல்ல, இதில் நம்ம ஒரு டிசைன் அழகாக நம்ம பெயிண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சரி, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண லஞ்ச் பேக் எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் கலர் எடுத்துக்குங்க. ட்ரேசிங் பேப்பர் வந்து இது பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இது வாங்கிக்கோங்க. ப்ரெஷ் வந்து ஃப்ளாட் ப்ரெஷ், ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்துக்குங்க. கார்பன் பேப்பர் வந்து நான் எல்லோ கலர் எடுத்துருக்கேன். நார்மலாக ஒரு பென்சில் எடுத்துக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வேஸ்ட்டு கிளாத் ஒன்று எடுத்துக்குங்க, வாட்டர் எடுத்துக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் குண்டூசி தேவைப்படும். ஏன்னா நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக வரணும்னா இது வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது அதை அழகாக வரைய முடியும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்து நீங்கள் வந்து மொபைலில் சர்ச் பண்ணி அதை எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வரைஞ்சும் வச்சுக்குங்க. நான் பாருங்கள், ஏற்கனவே இந்த ட்ரேசிங் பேப்பரில் ஒரு ஃப்ளவர் வந்து அழகாக வரைஞ்சிருக்கேன். எது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான டிசைன் எது வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்ததுக்காக இந்த ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன். இதே போல் வரைஞ்சிக்கிங்க. இப்போ இந்த வரைஞ்ச இந்த பேப்பரை இந்த ஃப்ளவரோட டிசைனை வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிளாத்தை கீழே வச்சுருங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், இந்த ட்ரேசிங் பேப்பர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்பன் பேப்பர் வந்து எந்த இடத்துல நீங்கள் வரைய போகிறீங்க. இப்போ சென்டரில் வரையணும், அதுக்கேற்றப்பல இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ மிடில் வரைய போகிறீங்கன்னா அதுக்கேற்றப்பல வச்சுக்குங்க. இப்போ நான் வந்து இது ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன், மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே கார்னர் வேணும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இதை போல் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த டைப் வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் லாங்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கார்பன் பேப்பர் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் எனக்கு வந்து மிடில் வேணும், இந்த ஃப்ளவர் வந்து மிடில் வேணும்னாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது மிடில் இருக்கிறப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வரையும் போது இது வந்து மூவ் ஆகும் இல்லையா, அப்போ வந்து நம்மளுடைய அந்த டிசைன் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து விழுத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்கு நீங்கள் இந்த குண்டூசியை எடுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குண்டூசியை வந்து நீங்கள் குத்தி விட்டுட்டிங்கன்னா அது வந்து இந்த பேப்பர் வந்து மூவ் ஆகாது. ஸோ 4 கார்னர்லேயும் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து குத்தி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா தான், இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது யார் வேணாலும் ஈஸியாக இது வந்து கற்றுக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ரொம்ப டஃப்பானது கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பேசிக் தெரிஞ்சாலே போதும், நம்மளே வந்து ஓனாக அழகாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இது வந்து இப்போ இது வந்து அசையாரு. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு பென்சில் எடுத்துக்குங்க. பென்சில் எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இது மேலே கொஞ்சம் நீங்கள் நல்லா அழுத்தமாக நீங்கள் வந்து வரையணும். நான் பென்னில் வரையும் போது அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, நீங்கள் வரையும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வரையணும். ஷேப் வந்து மாறக்கூடாது. ஸோ நம்ம வரைஞ்ச அந்த மெத்தட் மேலே நீங்கள் வந்து
வரையணும். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வரையணும் அந்த அளவுக்கு வந்து அது மேலே வந்து அச்சு விழும். இப்போ நான் இது மேலே வரைஞ்சிட்டேன். இப்போ எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து லைட்டாக தான் வந்து ஒரு அச்சு வந்து விழுந்துருக்கு. நல்லா பாருங்கள். இப்போ இது மேலே என்ன பண்ணுங்க, ஒயிட் கலர் பென்சில் வச்சு நம்ம கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த அச்சு மேலேயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம எல்லோ கலர் கார்பன் எடுத்துருக்கனால எல்லோ கலரில் லைட்டாக விழுந்துருக்கு. நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வரையும் போது தான் உங்களுக்கு வந்து டார்க்காக விழும். ஸோ அது மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ ஃபுல்லாகவே இதை ஃபுல்லாக வரையணும். நான் வரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வரைஞ்சிட்டேன் பாருங்கள். நீங்கள் தேவைப்பட்ட இந்த ஃப்ளவரை வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழகாக வரையலாம். இப்போ நான் சிம்பிளாக தான் வரைஞ்சி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்குள்ள வரைஞ்சிக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிற ப்ரஷ் வந்து எடுத்துக்குங்க. ரவுண்ட் ப்ரஷ் இல்லை ஃப்ளாட் ப்ரஷ் எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. நான் வந்து ரவுண்ட் ப்ரஷ் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து எப்பவுமே தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பெயிண்ட் வந்து எடுக்கணும். நான் பாருங்கள், இது வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த பெட்டலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. இந்த அவுட்டரை விட்டு வெளியே வராறப்போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சி கலர் வந்து பண்ணிக்குங்க. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இது எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதே போல் இது கொஞ்சம் ட்ரையிங் டைமாக வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல அதே போல் நம்ம வந்து அடிச்சுக்குங்க. நம்ம எங்கெல்லாம் பெட்டல் வரைஞ்சிருக்கோமோ இந்த ஃப்ளவரில் அந்த இடத்துலலாம் வந்து இதே போல் நீங்கள் கொடுங்க. டார்க்காக வேணும்னா அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து லைட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன், இங்கே டார்க்காக கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த இடத்துலையும் பாருங்கள், ஓரளவுக்கு மீடியமாக வந்து நான் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் கொடுக்குறேன். வெளியே போகக்கூடாது, அந்த பெட்டலுக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுக்கணும். இப்போ இந்த பெட்டலே நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன். இதில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு லைட் ஷேடிங் வந்து இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த கலரை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த கலர் மேலே லைட்டாக டிப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் கலரில் கிடைக்கும். இப்போது அந்த ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்து இருக்கிற அப்போலாம் கலர் வந்து அழகாக இருக்கும். இப்போ இல்லைனா எனக்கு இங்கே மட்டும்தான் வேணும்னா அப்போ இதை மட்டுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கலர் வந்து அழகாக இருக்கும். இதை விட லைட்டாக வேணும்னா இதே போல் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த அளவை பொறுத்து தான் வந்து இங்கே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து வரும். பாருங்கள், நம்ம லைட்டாக தான் கொடுக்குறோம். அதே போல் இந்த இடத்துல வந்து கொடுக்கும்போது இது பார்க்கறதுக்கு வந்து நல்லா காஞ்ச பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் பழகுதீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ பிளேலிஸ்ட்டு வந்து நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா அது உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அதே போல் இந்த இடத்துல வந்து
அந்த ஒயிட் கலர் மேலே லைட்டாக நீங்கள் வந்து இதை ப்ளஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு டபுள் கலராக நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும். நல்லா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஃபினிஷிங் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கலரிங் கொடுத்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கேப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க்கு, லைட் பிங்க் கலரில் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே வந்து ப்ளைனாக இருக்குது இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் இந்த ப்ரெஷ்ஷை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கலர் எடுக்கும் போது வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இதே ஒயிட் கலர் வந்து எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் வந்து லைட்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கலரிங் வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இங்கெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலர் வந்து அடித்து விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து எங்கெல்லாம் நம்ம கலர் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து இதே போல் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லோ கலர் எடுங்க, லெமன் எல்லோ எடுங்க. லெமன் எல்லோ எடுக்கும்போது அது எடுக்கலாம், இல்லை கோல்டன் எல்லோவும் எடுக்கலாம். இப்போ கோல்டன் எல்லோ தான் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் லெமன் எல்லோ தான் எடுத்துருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து இங்கே வந்து டச் பண்ணி விட்டுருங்க. இன்னும் டபுள் ஷேடிங் இருக்கும்போது அது வந்து இன்னும் அழகாக இருக்கும். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா நீங்கள் அந்த பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு பெயிண்டிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் அதை வந்து கவுத்து போட்டு வைங்க. அப்போ தான் அது லாங் லைஃப்பில் வந்து வரும். எப்படின்னா, இப்போ இதான் பெயிண்ட் வந்து நம்ம எப்போவுமே பாக்ஸில் இப்படி தான் வைப்போம். இப்படி வைக்காமல் இதை வந்து தலைகீழாக நீங்கள் வந்து எல்லா பெயிண்ட்டும் வந்து இதை போல் வைங்க. இது கொஞ்சம் லாங் டைமில் வரும், கட்டியும் போகாது. ஸோ இது மேலே வந்து நம்ம அழகாக அடிச்சிட்டோம். ஸோ நம்ம வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வரையணும். ஏன்னா பாருங்கள், இப்போ ப்ரஷ் பட்டு இதில் கொஞ்சம் இதுவாச்சு, நம்ம கலரிங் பண்ணும்போது இதை சரி பண்ணிக்கலாம். இப்போது இது அழகாக வந்து கொடுத்தாச்சு. இங்கே ப்ளைனாக வேறு இருக்குது. இப்போது லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரெஷ்ஷை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்ததுக்கு போகணும். இப்போ நான் வந்து வேறு கலர் ஒன்று எடுக்கிறேன். அதே வந்து ஒயிட் கலரை எடுத்துட்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து கலர் அடிக்கணும். நான் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவருக்கும் நம்ம உள்ள ஒயிட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் வந்து கலர் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. லைட்டாக வேணும்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இந்த பெட்டல் வந்து ஒவ்வொன்றும் நான் ஒரு மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது ஷேடிங்காகவும் நம்ம வந்து கலர் அடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து இதே போல் தான் நம்ம கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தோனோ அதே போல் இதுலேயே வந்து கொடுக்கணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் பட்டுரு பார்த்தீங்களா, அது மேலே ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த பிங்க் கலர் கொடுக்கும்போது உங்களுக்கு இதை மாதிரி வந்துடுச்சு. அதுவும் மறைஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த 3 பெட்டலும் வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஃபினிஷிங்காக ரொம்ப மெலிசாக இருக்கிற ப்ரஷ் வந்து எடுங்க. இந்த பாருங்கள், நம்பர் பார்த்தீங்கன்னா 000 இந்த ப்ரஷ் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்கள்கிட்ட பிளாக் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் வந்து எடுங்க. பிளாக் கலர் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இது நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு இந்த பிளாக் கலர் எடுத்து லைட்டாக வந்து கொஞ்சமாக நீங்கள் இதுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து
கோடு வரையணும், லைன் வரையணும். இங்கே வந்து லைட்டாக வந்து லைன் வரைஞ்சிடலாம். இடுப்பில் வந்து வரைஞ்சிக்குங்க. இடுப்பில் எல்லா பெட்டலுக்கும் வரையணும். நான் வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லீஃபுக்கு வந்து அழகாக கலர் கொடுக்கலாம். இப்போ இந்த லீஃபுக்கும் அதே போல் நான் ஒயிட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம அவுட்டரில் வந்து போகக்கூடாது. கலரிங் வந்து இதுக்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒயிட் கலர் கொடுக்காம டேரெக்டாக கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படியே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்படி ஒயிட் கொடுத்து நம்ம டபுள் கலர் கொடுக்கும்போது ஒயிட் அண்ட் எந்த கலரும் சேர்க்கும் போது அது கலர் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. டபுள் கலர் தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்தோம். இப்போ க்ரீன் கலர் வந்து 2 க்ரீன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த க்ரீன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். லைட் வேணாலும் லைட் எடுத்துக்குங்க, டார்க் வேணாலும் டார்க் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த க்ரீன் எடுத்து இருக்கேன், சாப் க்ரீன் வந்து எடுத்து இருக்கேன். இப்போ இதிலே பாருங்கள், லைட்டாக எடுத்தால் போதும். இந்த இலவோட கலர் வந்து இருக்கும். உங்களுக்கு டார்க்காக வேணுன்னா கொஞ்சம் கலர் வந்து அதிகமாக எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டார்க்காக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து எடுக்கணும். இப்போ இன்னும் க்ரீன் லைட் க்ரீனாக வந்து நீங்கள் அதுவும் கொடுக்கலாம். அதுவும் பார்க்கும்போது அது அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லீஃபுக்கு வந்து கொடுக்கணும். இந்த லீஃபுக்கும் வந்து அதே போல் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு லீஃபுக்கு வந்து இந்த கலர் கொடுத்துட்டு அடுத்த லீஃபுக்கு வந்து நீங்கள் லைட் கலர் கொடுக்கும்போது அது ஒரு ஃபினிஷிங்காக வந்து இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த க்ரீன் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ இதுவும் வந்து மெலிசாக வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ இந்த க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து அழகாக அந்த லைன் வந்து நீங்கள் வந்து கொடுத்தா உங்களுக்கு அதே கலர் தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே அந்த ஷேடிங் பண்ணும்போது உங்களுக்கு 2 க்ரீனும் வந்து மிக்ஸ் ஆகி அது ஒரு கலராக வந்து தெரியும். நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த க்ரீனே வந்து இதில் நான் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து லைட் க்ரீன் தான் நான் எடுத்துருக்கேன். இது கலர் பாருங்கள், உங்களுக்கு லீஃபோட கலர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். லைட்டாக வேணால் லைட்டாக எடுத்துக்குங்க. இது வந்து அந்த சாப் க்ரீன், இது வந்து அந்த லைட் க்ரீன். ஸோ நான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கலரிங் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த க்ரீன் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ இதுவும் அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுலேயே வந்து லைன்லாம் கொஞ்சம் வரையணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக எல்லோ கலர் வந்து எடுத்துக்குங்க. லெமன் எல்லோ தான் நான் எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு லெமன் இப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து ஒரு லைன் போல் வரைஞ்சிக்கலாம். லீஃப்லலாம் வந்து லைன் வரும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இதை எடுத்துருக்கேன். லைட்டாக வரைஞ்சா போதும். இப்போ நம்ம இது பேசிக் ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற போல் நம்ம கலரிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிம்பிளாக பண்ணிவிட்டாலே போதும். இப்போ இந்த காம்ப்லலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எல்லோ கலரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம். இப்போ அதே இந்த 00
000 ப்ரஷ் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது மேலே வந்து கொடுக்கும்போது ரொம்ப மெலிசாக வரும். அந்த டிசைன் வந்து ரொம்ப தின்னாக வரும். இப்போ இது மேலே நம்ம வந்து க்ரீன் கலர் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஒரு கலர் தெரியும். அந்த இடத்துல கொஞ்சம் தடிமனாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு டிசைன் ஆக்கி விட்டுடலாம். இப்போ இது மேலே என்ன பண்ணுங்க, ஒரு க்ரீன் கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து எடுங்க. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், டபுள் ஷேடிங் வந்து இல்லை ஒயிட் கலர் கொடுத்தும் நீங்கள் வந்து க்ரீன் கொடுக்கலாம். இந்த போல் எல்லோ கொடுத்தும் நீங்கள் வந்து இந்த கலர் வந்து கொடுக்கலாம். கொடுத்தாச்சு. இதுவும் ஃப்ளவர் தான். இதுலேயும் வந்து அதே போல் வந்து கொடுக்கலாம். இதில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நம்ம மாற்றி கலர் கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா, இது வந்து லீஃபு, இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் மட்டும் டைரெக்டாகவே கொடுத்துடலாம். இப்போ இது ஒரு அந்த காம்புக்கு வந்து நான் இந்த க்ரீன் மட்டுமே கொடுக்குறேன். எந்த கலரும் வந்து அதில் ஜாயின் பண்ணலை. பாருங்கள், ரெண்டுமே சேர்க்கலை, வெறும் க்ரீன் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணாமல் வெறுமனே கலர் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அது எந்த கலர் வேணால் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு கலர் வந்து எடுத்து இதில் வந்து நான் கொடுக்க போகிறேன். அப்போ பாருங்கள், டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது அது என்ன, அதுக்கும் சிங்கிள் கலருக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே பாருங்கள். எது வந்து உங்களுக்கு அழகாக லுக்கு தரும் நீங்களே பாருங்கள். இது வந்து சிங்கிள் கலர் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒயிட் நான் சேர்க்கலை, வெறுமனே அந்த ஆரஞ்சு கலர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இப்படியும் வந்து கொடுக்கலாம். ரெண்டு கலர் சேர்த்துடா கொடுக்கணும்னு கிடையாது. இப்படியும் சிங்கிள் கலராகவும் நம்ம கொடுக்கும்போது அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து ப்ளைனாக இருக்குது. இதுலேயே வந்து லைட்டாக வந்து அந்த கோடு கூட நம்ம வந்து வரையணும். அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 333 தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மெலிசாக நீங்கள் வந்து வரையணும். ஸோ அதுக்கேற்றப்பல ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம், ஓரளவுக்கு கலர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து ப்ளைனாக இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ஃபினிஷிங் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம டேரெக்டாகவே க்ரீன் கலர் வந்து கொடுத்துடலாம். அதுலேயே வந்து நான் எந்த கலரும் வந்து ஜாயின் பண்ணலை, சேர்க்கலை. பாருங்கள், ஒரே க்ரீன் டேரெக்டாகவே இந்த லைட் க்ரீன் வந்து நம்ம அதில் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து வரையும் போது ட்ரேசிங் வந்து பெருசாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் மீடியம் சைஸில் எடுத்துருக்கனால இது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து இது வந்து பெருசாக வரையலாம். இப்போ நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்ததுக்காக வரைஞ்சேன். ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ப்ளைனாக இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம அழகாக வந்து அது ஃபினிஷிங் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் 3D அவுட்லைனர் வந்து எடுத்துக்குங்க. இது நீங்கள் அவுட்டரில் வந்து பிளாக் கலர் கொடுத்தா நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலே இது வந்து கலர் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்தா இல்லை தெரியாது. அதனால் 3D அவுட்லைனர் வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ இது மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேலே அழகாக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அது மேலே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டே வாங்க.
ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க. இதுவும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளவர் மேலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அது அவுட்டர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த லுக்கு தெரியாது. நல்லா ட்ரை ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து இது ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து கிளிட்டர் 3D அவுட்லைனர் வந்து கிளிட்டர் பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த அழகாக தனியாக தெரியும் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஐடியா தான். உங்களுக்கு இதில் என்ன தோணுதோ, க்ரியேட்டிவிட்டி தோணும், அதை வந்து நீங்கள் வந்து அழகாக உங்களுடைய ட்ரெஸ்ஸில் பேக்லலாம் நீங்கள் வந்து இதே போல் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ளைனாக இருக்குது இல்லையா, அதுக்காக நம்ம வந்து ஒரு அழகாக டிசைன் பண்ணதுக்காக தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நான் இதை ஃபுல்லாகவே இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அழகாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இது சுற்றி வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த ஷைனிங்கு எஃபெக்ட் வந்து இந்த 3D கிளிட்டர் ஒரு ஷைனிங் எஃபெக்ட் வந்து தெரியும் பாருங்கள். இந்த பெயிண்ட்டை வந்து நல்லா காயணும். இப்போ சிம்பிளாக இந்த பேக்கை நம்ம வந்து எப்படி பண்ணிட்டோம், நான் வந்து இது மிடில் போடல, கொஞ்சம் இறக்கி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பேக்குக்கு ஏற்ற சைஸில் வரையணும்னா அதுக்கேற்றப்பல ட்ரேசிங் மெத்தடை வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். நல்லா வரைய தெரிஞ்சவங்க டேரெக்டாகவும் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இருக்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து எதுவுமே பண்ணாத பார்ட், இது பகுதி பாருங்கள், இது ப்ளைனாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அழகாக ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து டிசைன் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் எது வேணால் வரையலாம், ஃப்ளவர் மட்டும்தான் வரையணும்னு கிடையாது. இதில் பேர்டு வரையலாம், அனிமல்ஸ் வரையலாம், வேறு ஃப்ளவரும் வரையலாம், எது வேணால் வரையலாம். ஜஸ்ட் ஐடியா. இதிலே நீங்கள் அவுட்லைனாக நீங்கள் வந்து டிசைனாக கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக இப்போ தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்குறீங்கன்னா அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.